உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்ப இருக்கக்கூடிய இடம் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி தாலுகாவிற்குட்பட்ட பெருமானேந்தல் செல்லக்கூடிய தார் சாலையில தான் இப்ப நான் நிக்கிறேன். அதாவது இந்த தார் சாலை நம்ம அரணையூர் விளக்குல இருந்து தோக்கனேந்தல் போகக்கூடிய இந்த தார் சாலை. இந்த தார் சாலையில தான் பெருமானேந்தல்ன்ற ஒரு கிராமம் இருக்கு. அங்க 120க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கிறாங்க. அங்க பலதரப்பட்ட சமூக மக்களும் வாழ்றாங்க. ஆனா அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை. இதுல முதன்மையா இருக்கக்கூடிய இந்த ஊருக்கு வரக்கூடிய தார் சாலை ரொம்பவும் கேவலமா இருக்கு. நீங்க கீழே பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், இந்த காணொலிகளை பார்க்கும் போதே தெரியும் இந்த ஊரோட அவல நிலையை பார்க்கும்போது. அந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்மளை தொடர்பு கொண்டு பேசும்போது, தம்பி எங்களுக்கு சாலையே இல்லை தம்பி, நாங்க என்ன தம்பி செய்வோம் அப்படின்னு ரொம்ப புலம்புறாங்க. அந்த மக்களை யாருமே கண்டுக்க மாட்டேன்றாங்க. காரணம் என்னன்னா, இப்ப உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சு அந்த பதவி காலம் முடிஞ்சிருச்சு. அங்க ஊராட்சி மன்ற தலைவரும் இல்ல, ஒன்றிய கவுன்சிலரும் இல்ல, யாருமே இல்ல. இப்ப அவங்க எல்லாருமே இந்த வட்டார வளர்ச்சியோட அலுவலர் அந்த பிடிஓன்ற ஒரு கண்ட்ரோலுக்குள்ள இருக்காங்க. இவங்களை கண்டுக்க மாட்டேன்றாங்க. ஆனா அந்த மக்கள் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்காங்க. அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதியா இருக்கக்கூடிய இந்த தார் சாலை உடனடியா சரி செய்யணும். அதாவது இந்த கிராமத்துல பாத்தீங்க அப்படின்னா அங்கன்வாடி இருக்கு. இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா தொடக்கப்பள்ளி இருக்கு. ஆனா இந்த கிராமத்துல அங்கன்வாடியும் தொடக்கப்பள்ளியும் முடிச்சுட்டு அவங்க உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, கல்லூரிக்கு போறதுக்கு வெளியேறாங்க. அப்ப வெளியே வரும்போது அவங்களுக்கு சரியான வசதிகள் அமைய மாட்டேங்குது. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இந்த கிராமத்து மக்கள் இங்க செயின்ட் ஆனிஸ் கான்வென்ட் அங்க இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில படிக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய புதூர் ஹாஜி கே இப்ராஹிம் அலி மேல்நிலைப்பள்ளி அந்த உயர்நிலைப்பள்ளி அங்க படிக்கிறாங்க. இங்க கூடிய சாத்தனியில அங்க படிக்க போறாங்க, சூராணத்துக்கு படிக்க போறாங்க. சோ அவங்க மேற்படிப்புக்காக வெளியில போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் போது அவங்களுக்கு போறதுக்கான தார் சாலை இல்ல. ஏன்னா பெருமானந்தலுக்கு அங்கிட்டு தோக்கனந்தல் வரைக்கும் போறதுக்கும் இதே மாதிரி தான் தார் சாலை ரொம்ப கேவலமா இருக்கு. இங்க இளையான்குடி வர்றதுக்கும் இந்த தார் சாலை ரொம்ப கேவலமா இருக்கு. இப்ப இந்த மக்களினுடைய அடிப்படை வசதி இந்த ஊருக்கு வரக்கூடிய ஒரு தார் சாலையே இல்ல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஊருக்கு முன்னாடி பேருந்துகள் வந்துகிட்டு இருந்துச்சு. அதாவது ஒரு அரசு பேருந்து சூராணம் போகக்கூடிய 18ஆம் நம்பர் ஒரு அரசு பேருந்து வந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப அந்த பேருந்தும் வர்றதில்ல. இந்த வழியா ஒரு தனியார் போகக்கூடிய ஒரு மினி பேருந்தும் வந்துச்சு. அந்த பேருந்து இப்ப வர்றதில்ல. இப்ப இந்த மக்கள் ஒரு அத்திப்பட்டி கிராம மக்கள் போல ஒரு இதுக்கு தள்ளப்படுறாங்க இந்த அரசாங்கத்தால. அதனால இளையான்குடியினுடைய வட்டார வளர்ச்சி அலுவலர் உடனடியாக இந்த கிராமத்தை ஆய்வு செய்யணும். அதே போல மேல சிவகங்கை மாவட்டத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் அம்மா பொற்கொடி அவர்கள் உடனடியாக இந்த பெருமானேந்தல் கிராமத்தை ஆய்வு செய்து இந்த மக்களுக்கு என்ன தேவை, அடிப்படை வசதிகள் என்ன தேவை, இந்த தார் சாலை, இங்க குடிநீர் வசதி, இந்த மக்கள் எவ்வளவு பெரிய அவலத்துக்கு உள்ளாயிருக்காங்கன்றதை பார்த்து உடனடியாக ஆய்வு செய்து இந்த தார் சாலை அமைத்து தருமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.